பொதுவாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இப்போது கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறதாங்க உண்மை. ஏன்னா ராசி நல்லா இருக்குது, ராசிநாதன் வலுவாக இருக்கிறாரு, புதனும் சனியும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்புகள் நல்லா இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களின் மூலமான நன்மைகள் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு. 2, 3ஆம் இடங்களில் சுக்கிரன் வலுத்திருக்கிறார். 3ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்திருப்பது நண்பர்களால் ஏதேனும் ஒரு நிலையில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் சுட்டி காட்டுது. 5ஆம் இடத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் வந்து உட்கார்றது பிள்ளைகளால் கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு இது சாதகமாக இருக்கும்போது ஒரு அதுக்கான நெகட்டிவ் அமைப்புகளும் சொல்லணும் இல்லையா. இது வரைக்குமே ஒரு நல்லா இருக்கக்கூடிய குழந்தைகள்னா கருத்து வேற்றுமை, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்ட முடியுமா முடியாதா என்பதில் ஒரு டவுட்டு, பிள்ளைகளுக்காக ரொம்ப செலவாகுது, படிக்க போகிற பிள்ளைங்க படிக்கத்தான் போகுதா இல்லை வேலைக்கு தான் போகுதா என்ன பண்ணுது, வயதிற்கேற்றாற் போல ஏதாவது தொல்லைகளை கொடுக்குதா என்பது மாதிரியான கவலைகள் 15ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்தில் வரக்கூடிய செவ்வாயின் தயவினால் இருக்கும். ஆனாலும் செவ்வாயை குருவாக இருக்கிறதுனால பெரிய நன்மைகள் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு. 9ஆம் இடத்துல ராகு வந்து குருவின் பார்வையில் தான் இருக்கிறார். இருந்தாலும் தந்தைக்கும் மகனுக்கும் சில கசப்பு உணர்வுகள் ஒரு மாதிரியான இந்த அமைப்புகள் கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் தந்தையின் சொத்துக்களை அனுபவிக்க முடியாத நிலைமைகளும் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள், அண்ணன் அக்கால் போன்ற சகோதர உறவுகள்கிட்ட ஏதாவது ஒரு பிணக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகள், இதை தவிர்த்து வேறு எந்த விதத்திலையும் வருமானத்திற்கு குறைவில்லாத நல்ல மாதங்க இந்த மாதம்.